வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவுகளுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருடைய சம்ஸு தியரிஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 1 மார்க்கு 20 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த 20 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 1 மார்க் அப்படிலாம் 12 1 மார்க் புக் பேக்கில் இருந்தால் வரும். ரிமைனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னென்ன கொஷின் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன இன்டீரியர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் தியரி படிக்கணும், என்னென்ன சம்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மெயினாக பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டக்கூடிய சம்ஸு ப்ளஸ் தியரி எல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. மெயினாக கம்பல்சரியை வந்து நல்லா பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன் 12th ஸ்டாண்டர்டுக்கு. அதில் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம இப்போ 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். வேணும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. 7 into 14 சிறிய அளவிலான தனியார் வணிகம் மற்றும் கூட்டாண்மை நிறுவனத்துக்கு பொருந்தக்கூடிய கணக்கு பதிவு முறை எது? விளக்குக. விச் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் மே பி சூட்டபிள் ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் பிரேம் எக்ஸ்பிளைன். லாப நோக்கமற்ற அமைப்பின் வருவாயான வரவுகளில் ஏதேனும் 4 தரவும். கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மணி என்ற கூட்டாளி 2018 செப்டம்பர் 1 அன்று 30,000 எடுத்துக்கொண்டார். எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிடப்பட வேண்டும். 2018 டிசம்பர் 31 அன்று எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடப்பட்டு மாறுபடும் முதல் முறை என கொண்டு அதற்குரிய குறிப்பேட்டு பகுதிகளை தரவும். மணி இஸ் ஏ பார்ட்னர்ஸ் who withdraw for 30,000 in 1st September 2018. Interest of drawing charge of 6% of annum. Calculate the interest of drawing 31 1st December 2018 and show for the journal entries of assuming for the calculating capitals in methods of followed. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுருவாக்க நற்பெயர் என்றால் என்ன? வாட் இஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்? பின்வரும் விவரங்களில் சராசரி லாபம் கணக்கிடுவோம். கம்ப்யூட் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அன்பு மற்றும் ராஜா இரு கூட்டாளிகள் 3:2 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அக்ஷய் என்பவர் கூட்டாளியாக சேர்ந்தார். ராஜி மற்றும் அக்ஷய் அவர்களுடைய புதிய லாப பங்கு 5:3:2 தியாக வீதத்தை கணக்கிடவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில்ஸ் அண்டர் த அன்டிட்டி ஃபார் த மெத்தட். சரா நிறுமம் பங்கேற்று 10,000 நேர்மை பங்குகளை 2 முன்மையத்தில் விண்ணப்பத்தின் போது முழு தொகையும் செலுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பேட்டு பகுதிகளை தருக. டேலி ERP 9 ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கைகளை கூறுக. ஸோ டேலி ERP 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் எனி 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டேலி ERP 9. நீர்மைத்தன்மை என்பது என்ன? நீர்மைத்தன்மை விகிதங்களின் வகைகளை குறிப்பிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 into 3 21 இல்லை 40 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. பின்வரும் விவரங்களில் விடுபட்ட தகவலை கண்டறியவும். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும். ஸோ சம் எல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து சம்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். சேலம் விளையாட்டு மன்றத்தின் 2019 ஏப்ரல் 1 அன்றைய முதல் நிதியினை கணக்கிடவும். கம்ப்யூட் த கேபிட்டல் ஃபண்ட் ஃபார் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் ஆஸ் ஆன். நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும். ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்ஸ் அண்ட் கால்குலேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஒரு கூட்டாண்மை நிறுவனம் கடந்த 3 வருடங்களாக ஈட்டிய நிகர லாபங்கள் பின்வருமாறு. சீனு மற்றும் சிவா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். சுப்பு என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்க்கும் பொழுது அவர் பின்வரும் முடிவுகள் எடுத்தனர்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களில் மேரி வரையறு நிறுவனத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கையினை தயார் செய்யவும். From the following particulars prepare for comparative income statement of மேரி கோ லிமிடெட். பின்வரும் தகவல்களிலிருந்து மொத்த லாப விகிதத்தை கணக்கிடவும். விற்பனைகளிலிருந்து பெற வருவாய் 2,50,000 விற்பனையிலிருந்து பெறப்பட்ட வருவாய்க்கான அடக்க விலை 2,10,000 கொள்முதல் 1,80,000. Calculate the gross profit ratio the following. Revenue from operation 2,15,000, cost of revenue operation 2,10,000, purchase 1,80,000. டேலி ERP 9 முன்பே வரையறுக்கப்பட்ட பெயரெடுகள் யாவை? ஸோ டேலி ERP நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்குறாங்க. வாட் ஆர் த ப்ரீடிஃபைன் த லெஜர்ஸ் அவைலபிள் ஃபார் டேலி ERP 9. அடுத்து 40 வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி சம் பேஸ்டில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அருணா ஆலைகள் வரையறு நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட பங்கு முதல் 5 லட்சம், அதில் 40,000 பங்குகளை 10% பின்வருமாறு செலுத்தத்தக்க வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தின் மீது 3, ஒதுக்கீட்டின் 5 முதல் இறுதி அழைப்பின் 2 வெளியிடப்பட்ட பங்குகள் அனைத்தும் ஒப்பப்பட்டன. அனைத்து தொகைகளும் பெறப்பட்டன. ஆனால் ஒரு பங்குதாரர் தான் வைத்துள்ள 10,000 பங்குகளுக்கான முதல் மற்றும் இறுதி அழைப்பு தொகைகளை ஒதுக்கீட்டின் போது செலுத்திவிட்டார். ஒதுக்கீட்டிற்கான குறிப்பேடு பகுதிகளை தருக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 × 5 35 5 மார்க் கொஷின் 7 கேட்பாங்க. ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். ஆனந்த் சொந்த பயனுக்காக 60,000 எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த 17,000 கூடுதல் கொண்டு வந்தார். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கும். பொறியியல் மற்றும் எந்திரல் மீது 10% தேய்மானம் நீக்கவும். அல்லது சென்னை விளையாட்டு மன்றத்தில் கீழ்காணும் தகவலிலிருந்து 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கினை தயார் செய்யவும். பின்வரும் விவரங்களில் இருந்து மொத்த விற்பனையினை கணக்கிடவும். இலக்குமி நிறுவனத்தின் 2019 மார்ச் 31 நாளைய இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. From the following particulars calculate the total sales. Following the balance sheet of Lakshmi Limited for on 31st March 2090. டெல்லி இலக்கிய மன்றத்தின் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய ரொக்க நடவடிக்கை தொகுப்பு பின்வருமாறு. பின்வரும் விவரங்களை கொண்டு சிவா வரையறை நிறுவனத்தில் மார்ச் 30, 2016 மற்றும் மார்ச் 31, 2017க்கான பொது அளவு வருவாய் அறிக்கையினை தயார் செய்யவும். Following the summary for the cash transaction Delhi Laboratory Club for the area pending 31st March 2090. தினேஷ் மற்றும் சுகுமார் 2018 ஜனவரி 1 அன்று கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளார். தினேஷ் 5 லட்சம் மற்றும் சுகுமார் 4 லட்சம் முதலாக கொண்டு வந்தார். ஒப்பந்தத்தை பின்வருமாறு கொண்டுள்ளது. அல்லது பின்வரும் விவரங்களை கொண்டு முல்லை வரையறை நிறுவனத்தின் போக்கு சதவீதத்தை கணக்கிடவும். Listing the summer entered for the partnership agreement of 1st January 2028. Dinesh contributing. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் சம்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகும், தியரியும் ரிப்பீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். 7 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் என்னென்ன முக்கியமான சம் பார்க்கணும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், அதே மாதிரி என்னென்ன முக்கியமான தியரி பார்க்கணும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேலி ERPயில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களோட வகைகளை குறிப்பிடவும். கண்டிப்பாக நமக்கு டேலி ERP ரிலேட்டடாக கொஸ்டின் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. மென்ஷன் த காமன்லி யூஸ்ட் வவுச்சர்ஸ் ஆஃப் டேலி ERP, இதை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.